எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்க. உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல, அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பதிவை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் கேள்விக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடச்சிரும். லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான். இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்றுறவர் இவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம். அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான், ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான், கீழே பாம்பு இருக்குது, அங்கே புலி இருக்குது, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அவனோட நாக்கில் விழருது. அந்த ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷப்படுறான். ஆகான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இரையாகணும், சரி இந்த பக்கம் வந்தால் புலிக்கு இரையாகணும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளி தேன் அவனுக்கு சந்தோஷம். அந்த துளி தேன் தான் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது, அது பகவானோட கையில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 12/2/2024 வரைக்கும் தனுசு ராசியில் 25 நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன், நிலா. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன். டக்குன்னு ஒரு 15 நாள் 20 நாள் டக்குன்னு மாறின்னு இருப்பார். சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் மாதம் வர்றவர், மாறிகிட்டே இருக்கிறவர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானோட அற்புதமான பயிற்சியை பார்க்குறோம். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி. பஞ்சமாதிபதினாலே நமக்கு சூப்பர். என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியாதிபதி. போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னலாம் நல்ல பலன்கள் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ ட்ரிபிளாக உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், என்ன அப்போ நான் நல்ல பலன்கள் பண்ணலை, கெட்ட பலன்கள் பண்ணியிருந்தால் என்ன நடக்கும்? அப்போ அதுவும் ட்ரிபிளாக கிடைக்குமா? குட் கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு தனியாக கர்மான்னு ஒரு பதிவு போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அதே சமயம் விரையாதிபதி. இந்த குழந்தைகள் மூலமாக செலவை கொடுக்குறவரே அவர் தான். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னமும் பண்ணிப்பீங்க. குழந்தைகளுக்காகவே நீங்கள் செலவுகளை பண்ணுவீங்க. ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, 2 குழந்தை இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காகவே நீங்கள் செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க. இதில் ராசிநாதன் புதன் வேறு, அறிவு காரகன். அப்புறம் இன்னும் செலவு ஜாலியாக செலவு பண்ணக்கூடிய ஆளுங்க. நீங்கள் என்றைக்குமே கஷ்டமாக செலவு பண்ண மாட்டீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பகைரூண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருந்தார். உத்தியோகத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார், ஒரு சின்ன பிரச்சனைகளெல்லாம் கொடுத்தார். ஆனாலும் நீங்கள் சமாளிச்சிட்டீங்க. அதுமாரி கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டீங்க. ஏன்னா கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு, எப்படி அடைக்க போகிறோங்கிற ஒரு கவலையெல்லாம் இருந்தது. ஏதோ வட்டியாவது கட்டி கொஞ்சம் அப்படி வெளியில் வந்துட்டீங்க. உடல் ஆரோக்கியமாக அப்படி இப்படி இருந்தது, கவலைப்பட வேண்டாம், ஏதோ சமாளிச்சிட்டிங்க. அந்த வகையில் இந்த பகைரூண ரோகஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ களத்திர ஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுடைய ஜென்மராசியை பார்க்குறார், சந்தோஷம் இருக்கும். ஆனால் களத்திர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். களத்திரம் அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் வரலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக நண்பர்கள்,
நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனம் அப்படின்னா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. அவங்கக்கிட்ட விதண்டாவாதம், நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எதையாவது பேசினா, அவங்க ஏதாவது சொல்லுன்னு பேசினா நீங்கள் ஏற்றுக்கணும். அது உங்களால் தாங்க முடியாது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும். முக்கியமாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அபிப்பிராய பேதங்கள்லாம் வரும். நீங்கள் ஏதோ ஒன்று பேசுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா அவங்க ஒன்று ஏதாவது பேசுவாங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க. தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும். அதனாலேயே இந்த பேச்சு பேச்சோடு இருக்கணும். அப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மற்றபடி ராகு பகவான் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னாக்க ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். பரபரப்பாக தான் இருக்கீங்க, சுறுசுறுப்பாக தான் இருக்கீங்க, வேக வேகமாக வேலை செய்யணும், அப்போ தான் முன்னேற முடியும் அப்படின்னு இருக்கீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அது நல்லது. அதுமாரி தாய் வழி உறவுகள் எல்லார்ட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லதுங்க. இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா அருமையாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்லது. அற்புதமான ஒரு இடம். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும், பொறுமை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருந்தாலே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. குரு பகவான் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு முயற்சிகளை வெற்றி அடைய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக இந்த களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் உங்களுக்கு களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் சில குழப்பங்களை கொடுத்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்து வெற்றி அடைந்து ஒரு முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.